ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन புது வாழ்வு எனக்கு தந்தார் சமாதான நிறைவை அளித்தார் பாவங்கள் யாவும் மன்னித்தார் சாபங்கள் யாவும் தொலைத்தார் புது வாழ்வு எனக்கு தந்தார் சமாதான நிறைவை அளித்தார் பாவங்கள் யாவும் மன்னித்தார் சாபங்கள் யாவும் தொலைத்தார் கல்வாரி வீதில் எனக்காய் தம் புதிரம் சிந்தி மரித்தார் கல்வாரி வீதில் எனக்காய் தம் புதிரம் சிந்தி மரித்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் உன்னதத்தில் அமர்ந்தார் எல்லாரும் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் உன்னதத்தில் அமர்ந்தார் यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली कौन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन நல்மெய்ப்பனாக காத்தார் என்னை தமையனாக கொண்டார் என் நண்பனாக வந்தார் என் தலைவனாக நின்பாடுங்க நல்மெய்ப்பனாக காத்தார் என்னை தமையனாக கொண்டார் என் நண்பனாக வந்தார் என் தலைவனாக நின்றார் மேகங்கள் மீதில் ஒரு நாள் மனவாளனாக வருவார் மேகங்கள் மீதில் ஒரு நாள் மனவாளன் என்னை அழைத்துக் கொள்வார் வானில் கொண்டு செல்வார் என்னை அழைத்துக் கொள்வார் வானில் கொண்டு செல்வார் यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम come on எல்லாரும் சேர்ந்து यीशुवे वाली सत्यम यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली அகம் கட் பண்ணிருங்க நீங்களே பாருங்க புது வாழ்வு எனக்கு தந்தா கைதட்டி பாவங்கள் யாவும் சாபங்கள் யாவும் தொலைத்தா புது வாழ்வு எனக்கு தந்தா சமாதான பாவங்கள் யாவும் மன்னித்தார் சாபங்கள் சேர்ந்து பாடுங்க கல்வாரி வீதியில் எனக்காய் தம்புதிரம் சிந்தி மரித்தார் கல்வாரி வீதியில் எனக்காய் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் அவர் உன்னதத்தில் அமர்ந்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் அவர் உன்னதத்தில் அமர்ந்தார் यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन தேவன் நீங்க பாடுங்க நல்ல மேய்ப்பனாக பாடுங்க நீங்க அமையனாக கொண்டா என் நண்பனாக வந்தா என் தலைவனாக மனவாளனாக வருவா என்னை எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது ஹalleluya என்னை அழைத்துக் கொள்வார் வானில் கொண்டு செல்வார் यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली नित्यम देवन यीशुवे वाली सत्यम जीवन यीशुवे बोली come on
ஒளி நித்தியம் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எவ்வளோ மேலானது அன்பு, அவருடைய சமூகம் எங்களுக்கு எவ்வளோ இன்பமானது ஆண்டவரே. ஓ நீர் எத்தனை மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. இயேசுவே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரும் பொருளே. தேடினதார் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈர்த்தளித்தே. தேடினதார் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈர்த்தளித்தே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தார் புதிய கிருபை புது கவியார். புது எண்ணெயார் புது பலத்தார் புதிய கிருபை புது கவியார். நிரப்பினிதம் நடத்துகின்றீ, நூதன சாலமில் சேர்த்திடுவீ. நிரப்பினிதம் நடத்துகிறீ, நூதன சாலமில் சேர்த்திடுவீ. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டக்கும் கைவிடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசை கெட்டக்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. உம் பாதம் பணிந்தே என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவே.
இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். மறுபடியும் சொல்லுங்க. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உமதடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம்தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு என் நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குவீர். திசை கெட்டெங்கும் தீவிரம் வந்தென்னை தாங்குவீர். உம் பாதம் படிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா எந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உள்ளம் பொங்குதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் நடுவிலே நிற்பதை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். முதல் முறையாக இந்த இடத்துல நின்று நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன். அப்பொழுது இந்த சபையினுடைய பெயர் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே வந்த பிறகு தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த செய்தியும் இந்த சபைக்கு தேவன் கொடுத்த அந்த பெயரும் ஒன்றாகவே இருந்ததை நினைத்து நான் ஆண்டவரை துதித்தேன். ஹல்லேலூயா. காரணம், இந்த சபை ஏதோ மற்ற சபைகளை போல ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை ஆராதித்து விட்டு கடந்து போகிற ஒரு சபையாக கர்த்தர் இந்த சபையை தெரிந்து கொள்ளவே இல்லை. மெய்யாகவே இந்த சபைக்கு தேவன் கொடுத்த பெயரின்படியே இது ஒரு அக்கினியின் ஐக்கியமான ஒரு சபை, எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களையோ நீங்க நம்பலையோ அது பிரச்சனை இல்லை. தேவன் அதற்காகவே இந்த சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். எழுப்புதலுக்காகவே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அக்கினியை இந்த இடத்திலே போட்டு அதை பற்றி எரிய செய்வதற்காகவே கர்த்தர் இந்த சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே தாயின் கற்பத்திலேயே அன்பு சகோதரர் அவர்களை தேவன் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி ஒரு அப்போஸ்தலனாக தேவன் இந்த இடத்திலே கர்த்தரே மகனை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுடைய உத்தரவாதம் மிக மிக பெரியது. ஆமேன். உத்தரவாதத்தை உணர்ந்து இந்த தெய்வ மனிதருக்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனால் பிசாசு எல்லாரையும் விட்டுருவான். தரிசனமுள்ள தெய்வ மனிதர்களை அவன் எப்பொழுதுமே அவன் குறி வைத்திருப்பான். யாருக்கு தரிசனம் இருக்கிறதோ, ஊழியம் செய்கிறதற்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அது அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. யார் தரிசனம் பெற்று தரிசனத்தின் மையத்திலே ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை உண்டு இல்லைன்னு பிசாசு பார்க்க முயற்சி பண்ணுவான். ஆனால் நம்ம தேவ ஜனங்கள் நம்முடைய ஜெபத்தினால தாங்கும் பொழுது அவருடைய தலை முடிய கூட சாத்தானால என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எனவே இந்த ஊழியங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுறீங்க. இங்கே நடைபெறுகிற ஆராதனைகளுக்காகலாம் நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக தரிசனம் பெற்ற இந்த தேவ மனிதருக்காக தினந்தோறும் நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். மெய்யாகவே கர்த்தர் உங்களுடைய சபையின் மூலமாக மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. இங்கே நடைபெறுகிற அந்த ஆராதனையை முறைமையை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால உலகத்திலேயே மிக பெரிய சபை என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட தென்கொரியா தேசத்தில் இருக்கிற டாக்டர் பால் யாங்கிச்சோவுடைய சபைக்கு ஒரு முறை போவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அந்த சபையிலும் இப்படி தான் டிசிப்ளின், நல்ல தேவையில்லாத காரியம்லாம் இருக்காது. நல்ல வேகமாக இப்படி தான் ஆராதனைலாம் நடைபெறும். ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி அந்த காரியங்கள்லாம் நடைபெறும். அந்த என்ட்ரன்ஸ் வரும்பொழுது எப்படி வாலண்டியர்ஸ் வரவேற்கிறாங்களோ, இந்த காரியங்கள் நடைபெறுமோ, அதெல்லாம் அந்த சபையில் ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமாக நடைபெறுவதை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்தியாவிலேயே ஒரு பெரிய சபை இருக்கிறது. அந்த சபைக்கும் ஒரு நாள் போவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆந்திர மாநிலத்திலே ஹைதராபாத் பட்டணத்திலே கல்வாரி டெம்பிள் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை, அங்கேயும் இதே மாதிரி தான் அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அது இன்னைக்கு அந்த சபையில் மாத்திரம் 1,30,000 பேர் ஒரே சபையில் இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த சபையினுடைய தலைமை போதுகிறவர்களும் நம்முடைய அன்பு சகோதரர் மாதிரி நல்ல இளம் வயது உள்ளவர்கள் தான். குறுகிய நாட்களுக்குள்ளாக அந்த சபை 1,30,000 பேர் இருக்கக்கூடிய சபையாக என்ன செஞ்சிருக்கிறது, மாறி இருக்கிறது. ஆமென். இங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் அப்படியே தான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, அதே மாதிரி இதுவும் சீக்கிரமாக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களினால நிறைந்த சபையாக இந்த சபை மாற வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணினேன். ஹல்லேலூயா. அது நடக்கும், அது நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழுப்புதல் வந்துட்டுன்னா நடக்கும். ஆமென். அது எழுப்புதலுக்கான ஆயத்தம் நடைபெறுவதற்கு தான் காலதாமதமாகும். பாருங்க, உள்ளங்கையளவு மேகம் எழும்புவதற்கு நாட்கள் ஆகும். ஆனால் உள்ளங்கையளவு மேகம் எழும்பிட்டுனா பெருமழையின் இரைச்சல் ஒரு நொடி பொழுதுல வந்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக எழுப்புதலுக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நியமிச்ச வேலை வந்துட்டுன்னா வேகமாக சபைகள் என்ன செஞ்சிடும், அதை பெருகிறோம். ஆமென். எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். தமிழ்நாட்டிலேயே பெரிய சபையை அதை மாற்ற முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. நாம விரும்பணும், முதல்ல நாம விரும்பணும், அதற்காக ஜெபிக்கணும். அதை நாம எதிர்பார்க்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்,
அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். வேத புத்தகத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு ஏராளமான நாமங்கள், பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு பெயர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்பது. அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சீயோனுக்கு அவர் ஆறுதல் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் உங்களுடைய உள்ளம் காயப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய இருதயம் வேதனைப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களிலே நம்முடைய உள்ளம் ஆறுதலுக்காக இயங்கலாம். சில மனிதர்கள் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லி பார்க்கலாம், அது உண்மையான ஒரு ஆறுதலை நமக்கு கொடுப்பது இல்லை. சொந்தங்கள் பந்தங்கள் நமக்கு ஆறுதலை சொல்லி பார்க்கலாம், அது அநேக நேரங்களில் அந்த நேரம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலை போல தெரியலாம். ஆனால் அவங்க போன பிறகு மறுபடியும் அந்த பாரம் நம்மை நிரப்புவதை பார்க்கலாம். ஒரு விசை ஒரு அருமையான ஒரு சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை ஆச்சரியமாக இருந்தது. இளம் வயது சகோதரர் திடீரென்று அவருடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு குடும்பம். அந்த சகோதரன் கொஞ்சம் இளம் வயது, திடீரென்று அவருடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். இந்த சகோதரனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி, அவ்வளவுதான், இனிமேல நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். இதுவரைக்கும் தகப்பன் இருந்து எல்லாவற்றையும் கவனித்தார், நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் அவர் கொடுத்தாரே, இப்பொழுது தகப்பன் இறந்து போய்விட்டாரே என்று சொல்லி பித்து பிடித்தவரை போல, பைத்தியம் அடைந்தவரை போல செயலற்றவராய் வீட்டிலே அவர் உட்கார்ந்து விட்டார். ஊழியக்காரர்கள் வந்தார்கள், அநேக வசனங்களை சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். ஒரு உண்மையான ஆறுதல் வரவில்லை. சொந்தக்காரர்கள் வந்தார்கள், நண்பர்கள் வந்தார்கள், உறவினர்கள் வந்தார்கள், எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகள் சொன்னார்கள். எந்த விதமான ஆறுதலின் வார்த்தையும் அந்த மனுஷனை ஆற்றவில்லை. அதை அவரை மறுபடியும் அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை. உடைந்து போன நிலைமையிலே அவர் ஒரு நாள் உட்கார்ந்திருக்கும் பொழுது, இரவு நேரத்தில் இனிமேல் அவ்வளவுதான் அப்படி நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, திடீரென்று அவருடைய அறைக்குள்ளே இயேசு பிரத்யட்சமாக இறங்கி வந்தார். ஆண்டவர் பிரத்யட்சமாக இறங்கி வந்தார். மகனே பயப்படாத, நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த உலக பிரகாரமான தகப்பனை நம்பி நீ வாழ்ந்தாய், ஆனால் இப்பொழுது நான் உங்களை சொல்றேன், நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, மறந்து போய்விட்டார். மனிதர்கள் சொன்ன ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் அந்த மனுஷனுக்கு உண்மையான ஒரு ஆறுதலை கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த சகோதரன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நொடி பொழுதுல என்னுடைய வேதனை எல்லாம் மாற்றி போட்டு விட்டது, என்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி போட்டு விட்டது. இயேசு எனக்கு தகப்பனாய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னுடைய தொழிலை பொறுப்படுத்திக் கொள்வார். அந்த அதுவரைக்கும் அவரை வாட்டி கொண்டு இருந்த அந்த துக்கம் அவரை விட்டு விலகினது. ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் அவருடைய உள்ளத்தை தேற்றினது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஆறுதல் மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அவர் தேறுதல் பண்ணுகிற ஒரு தேவன், தேற்றுகிற ஒரு தேவன், தேர பண்ணுகிற ஒரு தேவன். நிறைய நேரத்தில் மனிதர்கள் நம்ம பார்த்து சொல்லலாம், நீ தேரவே மாட்டேன்னு சொல்றாங்களா, கர்த்தர் சொல்லுவாரு, நான் உன்னை தேர பண்ணுவேன் என்று சொல்லுவார். நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளை தேரவே தேராதுன்னு சொல்றீங்களா, கர்த்தர் அந்த பிள்ளையத்தான் என்ன செய்வாரு, தேர பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் பிசினஸ் தேராது, இவ்வளவுதான் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா, கர்த்தர் சொல்றாரு, பாழாய் போன இடங்கள், பாழாய் போகிற பிள்ளைகள், பாழாய் போகிற சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் நான் அதை தேர பண்ணுவேன். ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை.
மற்றவர்கள் பாழா போயிட்டேன்னு சொல்லலாம், நீ பாழா போயிருவேன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. எந்த நிலைமையில பாழா போகிற நிலைமையா இருந்தாலோ அவர் அதை தேர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேறுதல் அடைய பண்ணுகிற ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல ஒரு மாற்றுவாராம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வனாந்தர ஒரு வாழ்க்கை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதே மாதிரி தான் நாமும் பரம கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியிலே நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. வனாந்தரத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையிலே, வனாந்தரத்திலே எப்படி அந்த 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் நடந்தார்களோ அதே மாதிரி தான் நாமும் வனாந்தர வாழ்க்கை வழியாக நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வனாந்தரம்தான், அவாந்தர வழிதான், பாலைவனம்தான். ஆனால் கர்த்தர் அந்த வனாந்தரத்தை எப்படி மாற்றுவாராம் தெரியுமா? அந்த அவாந்தர வழி எப்படியா மாற்றுவாரா? ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் வனாந்தரம், எகிப்திலிருந்து வருகிற அந்த சீன் வனாந்தரம் சாதாரண வனாந்தரம் அல்ல. நம்ம தேசத்தில் இருக்கிற வனாந்தரம் போல அல்ல. ஒரு பச்சை புல் பூண்டை கூட அங்கே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு நீர் ஊற்றை கூட பார்க்க முடியாது. பயங்கரமான பாலைவனம். அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தையே ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அவாந்தர வெளியையே கர்த்தருடைய தோட்டத்தை போல நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என் வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போல இருக்கிறதே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வனாந்தர வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல நான் மாற்றுவேன். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் முதலாக மனிதனை சிருஷ்டித்து வைத்த இடம் ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்தது? மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவர் அதற்கு பிறகுதான் மனிதனை சிருஷ்டித்து அவனை கொண்டு போய் அங்கே என்ன செய்தாரு? வைத்தார். அங்கு சகல விதமான விருட்சங்கள் இருந்தது. நல்ல அழகான பூத்து குலுங்குகிற நல்ல மலர்கள் இருந்தது. நல்ல கனிதரும் விருட்சங்கள் இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கவலை கிடையாது. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கண்ணீர் கிடையாது. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே எந்த வருத்தம் கிடையாது. மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களோ அங்கு இருந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே மாதிரி தான் வனாந்தரம் போல இருக்கிற உங்க வாழ்க்கையை பூத்து குலுங்குகிற ஒரு தோட்டம் போல கர்த்தர் மாற்றுவார். காய்த்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்க குடும்ப காரியத்திலே, உங்க சபை காரியத்தை ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு ஒரு குறை இருந்தது இல்லை. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு குறை இருந்தது இல்லை. அதே மாதிரி ஒரு குறை இல்லாதபடி தேவன் உங்களை என்ன செய்வாரு? மாற்றுவார். இன்னைக்கு வனாந்தர மாதிரி தெரியலாம், அந்த வனாந்தரத்தை தான் தேவன் அப்படி என்ன செய்ய போகிறாரு? மாற்ற போகிறார். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மாதங்களுக்கு முன்பதாக, 2 மாசத்துக்கு முன்பதாக வால்பாறை என்ற இடத்திலே நாங்கள் நற்செய்தி கூட்டங்களை நடத்தும்படியாக சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு சகோதரி மேடையில் வந்து ஒரு சாட்சி சொன்னார்கள், மறக்கவே முடியாது. நல்ல சௌந்தரியமான ஒரு சகோதரி, நல்ல ஒரு படித்த ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு திருமணமானது. திருமணமானால் அவருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இல்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் எப்பொழுதும் பிரச்சனை, குழந்தையும் இல்லை. ஒரு சில வருஷங்கள் ஆகிவிட்டது, குழந்தையும் இல்லை. இனிமேல சேர்ந்து வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. கணவர் சொல்லிவிட்டார், இனிமேல் நம்ம பிரிந்துருவோம், டைவர்ஸ் பெற்றுக்கொள்வோம் சொல்லி அவர் பிரிந்து போய்விட்டார்.
இந்த சகோதரனுடைய மற்ற உறவினர்கள் எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு என்ன குறை? அழகுக்கு குறையா, அந்தஸ்துக்கு குறையா, உனக்கு படிப்புக்கு குறையா? அவனை உதறி தள்ளிடு, வேண்டான்னு சொல்லிடு, உனக்கு வேற திருமணம் பண்ணிவிடலாம் என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் இந்த சகோதரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்க 4 மாவடிக்கு திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்தாங்க. திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு முதல் முறையாக வந்து அந்த தேவனுடைய கூடாரத்தில் வந்து அவங்க உட்கார்ந்த உடனே அவங்க உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சான், இது என் அப்பா வீடு. தேவனுடைய கூடாரத்துக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க? இது எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் வந்திருக்கிறேன். எப்படி ஒரு திருமணமான ஒரு மனைவி, ஒரு சகோதரி தன்னுடைய கணவன் வீட்டை விட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது எப்படி வருவாங்க? துக்கமாக வருவாங்களா, சந்தோஷமாக வருவாங்களா? நிறைய சகோதரிமார் இருக்கிறீங்க, திருமணமான சகோதரிமார்கள். உங்கள் அப்பா வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கும் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது ஏன் போகிறோங்க ஒரு எண்ணத்தோடு போனாலும் போவீங்க. அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷத்தோடு போவீங்க. ஒரு வாரம் இருந்துட்டு நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டுக்கு, நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது உங்கள் அப்பா அம்மா உங்களை சும்மா அனுப்புவாங்களா? என்ன அனுப்புவாங்க? உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க? தயார் பண்ணி உங்களை சந்தோஷமாக என்ன செய்வாங்க? அனுப்பி வைப்பாங்க. உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக ஒரு குறை இல்லாதபடி தாம் பெற்ற பிள்ளையை ஒரு தாயும் ஒரு தகப்பனும் என்ன செய்வார்கள்? அனுப்பி வைப்பார்கள். அந்த சகோதரி அப்படித்தான் ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். எனக்கு அருமையா அப்பா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் தப்பு பண்ணிட்டா. ஏவாள் என்ன செஞ்சு தப்பு பண்ணது யாரு? முதல் தப்பு பண்ணது யாரு? சொல்ல மாட்டீங்களா? ஏவாள் தப்பு பண்ணிட்டா. ஆனா ஏவாள் தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன உடனே ஆதாமுக்கு நீர் வேற திருமணம் என்ன செய்து பண்ணீங்கள? பண்ணி வைக்கல. அதே ஏவாளை தான் மறுபடியும் அவனுக்கு மனைவியாக என்ன செய்தீர்? கொடுத்தார். அதே கணவன் மனைவி தான் சேர்ந்து வாழ என்ன செய்தீர்? நீர் உதவி செய்தீர். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் தப்பு பண்ணிட்டாலும் நாங்கள் பிரிந்து வாழ்வது உடைய சித்தம் இல்லவே இல்லை. அதே கணவரோடு தான் என்ன செய்து வாழணும்? சேர்ந்து வாழணும். ஏதேன் தோட்டத்தில் எப்படி நீர் இணைச்சதை நீர் பிரிக்காமல் இருந்தீரோ அதே மாதிரி என் கணவரை நான் பிரிய விரும்பவில்லை. ஒருவேளை அவர் பிரியணும்னு நினைச்சா கூட நான் பிரிய விரும்பல ஆண்டவரே. அந்த கணவர் மறுபடியும் நாங்கள் சேர்ந்து வாழணும். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய கூடாரத்தை விட்டு அவங்க போகும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், மறுபடியும் இந்த எல்லைக்குள்ள நான் வரும் பொழுது நான் மாத்திரம் தனியாக வரக்கூடாது ஆண்டவரே, என் கணவரோடு கூட வரணும். கூட எங்கள் அன்பின் அடையாளமாக ஒரு குழந்தையோடு இந்த இடத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே? வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு அவங்க கடந்து போனாங்களாம். வீட்டுக்கு போனது தான் தாமதம். கணவர் தானாக வந்து என்ன செய்தாரு? சேர்ந்தார். ஹல்லேலூயா. சேர்ந்து வாழ்ந்தாங்க. வனாந்தரம் போல இருந்த அவங்க வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல என்ன செஞ்சது? அதை பூத்து குலுங்கினது. அன்பின் அடையாளமாக இன்னைக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து குடும்பமாக சாட்சியாய் வாழ்வதற்கு தேவனே கிருபை பாராட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையிலே நடந்த சம்பவம் தேவ பிள்ளைகளே. அந்த சகோதரி நினைத்தார்கள், என் வாழ்க்கை வனாந்தரமாகி மாறிவிட்டது, என் வாழ்க்கை பாழாய் போய்விட்டது. பிசாசு அப்படி சொல்லி இருப்பான், பாழாய் போனவன் வாழ்க்கைன்னு சொல்லி இருப்பான். ஆனால் அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் என்ன செய்தாரு? ஆறுதல் படுத்தினார். அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் தேர பண்ணினார். அந்த வனாந்தரமான பகுதியை தான் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆண்டவர் என்ன செய்தாரு? மாற்றினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலே அவ்வளவு பெரிய செழிப்புக்கு என்ன காரணம்? அந்த அவாந்தர வெளி கர்த்தரின் தோட்டம் போல மாறினதுக்கு என்ன காரணம்? அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி புறப்பட்டு வந்ததாம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அது 4 நதிகளாக என்ன செஞ்சது? அது பிரிந்து சென்று பல தேசங்களுக்குள்ளே பாய்ந்ததாம். இந்த சபையிலே ஒரு நதி இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராகிய நதி இருக்கிறது. என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு போகும் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த நதி போகிற இடமெல்லாம் என்ன செய்யும்? செழிக்கும். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் என்ன செய்யும்? பிழைக்கும். பரலோகத்திலிருந்து ஒரு நதி இந்த சபைக்கு வந்து ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து அது பல நதிகளாக என்ன செய்யும்? புறப்பட்டு செல்லும் தேவ பிள்ளைகளே. இது ஒரு கிராமத்துக்குள்ள போனா அந்த கிராமம் பிழைக்கும். ஒரு வீட்டிற்குள்ளே போனா அந்த வீடு செழிக்கும். அங்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென்.
அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அந்த நதி போனதுனால அது பொன் விளையும் பூமியாக என்ன செஞ்சதான், மாறினதான். ஆமே, நீங்க வறுமையில இருப்பது உன் ஆண்டவருடைய சித்தம் அல்ல. பொன் விளைகிற பூமியாக உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், உங்க குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்க பிசினஸை கர்த்தர் மாற்றுவார். ஆனா அதற்கு எல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவருக்கு மாத்திரம் பூரணமா நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல மாறும். பொன் விளைகிற பூமியாக என்ன செய்யும், மாறும். அவாந்தரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வனாந்தரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல அங்க எப்படி இருக்குமா, அங்க முறுமுறுப்பு இருக்காது. அங்க என்ன சத்தம் கேட்கப்படும், துதியின் சத்தம் கேட்கப்படும். அங்க என்ன இருக்கும், சண்டை சச்சரவு இருக்காது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்க என்ன செய்யும், கேட்கப்படும். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள முறுமுறுப்பு காணப்படுகிறதா, கணவன் மனைவி சண்டையே காணப்படுகிறதா, எப்பொழுது சண்டை சச்சரவு காணப்படுகிறதா, உங்கள் குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உங்க வீட்டுக்குள்ளே காணப்படும். ஆமென். அப்படின்னா சுருக்கமா சொல்ல போனா உங்க வீடு, உங்க வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு பலத்தோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அடக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, உங்க வீடு, உங்க சபை, இந்த நீங்க வாழ்கிற எல்லை ஒரு குட்டி பரலோகமாக மாற வேண்டும் என்பது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரி, இவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை அனுமதிக்கிறார்? அதுதான் நிறைய நேரம் இப்ப ஏன் வனாந்தரம் போல இருக்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டமே, ரட்சிக்கப்பட்டமே, அபிஷேகம் பெற்றமே, சபைக்கெல்லாம் ஒழுங்கா வாரமே, காணிக்கெல்லாம் கொடுக்கிறோமே, ஆனாலும் ஏன் கஷ்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்முடைய உள்ளத்துல எழும்பலாம். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பிசாசு இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வருகிறான், சாத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வருகிறான் அப்படிலாம் நினைக்கிறோம். அருமையானவர்களே, அப்படி அல்ல. சில நேரங்களிலே கர்த்தரே நம்ம எப்படி நடத்துவார். அல்லேலூயா. சமீபத்தில் ஆண்டவர் எனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என் கூட பேசினார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. யார் வனாந்தரத்தில் நடத்துகிறார்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. போதுமா? மத்தேயு 4:1 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மார்க் 1:6 அப்படியே சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவத்தை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? அவர் மனுஷர்களை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக இயேசு என்ன செய்தாரு? வந்தார். 12 வயதிலேயே அவர் சர்வ ஞானமுள்ள குழந்தையாக அவர் என்ன செய்தாரு? அவர் விளங்கினார். இப்ப அன்னைக்கே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா அப்ப ஊழியம் செய்யல. மறுபடியும் 18 வருஷம் அவர் காத்திருந்து அவர் ஜெபம் பண்ணி இப்ப 30 வயது வரைக்கும் ஊழியம் செய்வதற்கு என்ன செய்தார்? அவர் ஆயத்தமாகி விட்டார். இப்ப அவருடைய ஊழியம் செய்ய வேண்டிய அந்த வேலை வந்தது என்பதை அறிந்து இயேசு எங்க போகிறார்? யோர்தான் நதி ஓரத்திற்கு என்ன செய்கிறாரு? போகிறார். அங்குதான் யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறாரு? ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அந்த நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக யோர்தானில் போய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஞானஸ்நானம் பெறுகிறார். அந்த சம்பவம் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம். ஞானஸ்நானம் பெறும் பொழுது என்ன நடைபெறுகிறது? ஞானஸ்நானம் பெற்று கரையேறினா வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. வானம் திறக்கப்படுகிறது. ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆவியானவர் பராவை போல அவர் மேல என்ன செய்கிறாரு? இறங்குகிறார். மகிழ்ச்சியான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். நீங்க ஞானஸ்நானம் பெறும் பொழுது இப்படிலாம் நடந்துச்சா? இப்படிலாம் நடந்துச்சா?
பயந்து பயந்து எங்க தண்ணி மூக்குக்குள்ள பேருமோன்னு பயந்து என்ன செஞ்சிருப்பீங்க, முழுகி இருந்திருப்பீங்க. ஆனா இயேசு ஞானஸ்நானம் பெறும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? ஆவியானவர் வானம் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம், என்னுடைய நேசகுமாரன். அந்த வார்த்தையை கேட்டிருக்கும் பொழுது இயேசுனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். பிதாவே தன்னை குறித்து என்ன செய்யறாரு? சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு அவர் நினைச்சு, அடுத்தாப்புல அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இப்ப நான் ஊழியம் செய்ய போகிறேன், பிசாசு என்ன செய்ய போறேன்? துரத்த போகிறேன், என் கையினால பலத்த அற்புத அடையாளம் என்ன செய்ய போகிறது? நடைபெற போகிறது. என்ன நோக்கத்திற்காக பிசாசு பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு என்னை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? நிறைவேற்ற போகிறேன். அப்படிலாம் இயேசு என்ன செஞ்சிருக்கலாம்? கற்பனை பண்ணி ஊழியம் செய்ய போகணும் அவர் நினைச்சிருக்க, ஆவியானவர் சொல்றாரு, நீ எங்க போ? வனாந்தரத்துக்கு போ. இவர் நினைச்சிருக்கலாம், நான் எருசலேமுக்கு போய் ஊழியம் செஞ்சிருக்கலாம், கப்பர்நகூமுக்கு போய் ஊழியம் பண்ணலாம், அங்க போய் அப்படிலாம் இவர் நினைச்சிருக்கலாம். ஆவியானவர் மார்க் 1:6 சொல்லுகிறது, உடனே என்கிற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. எப்ப நேசகுமாரன் ஒரு சத்தம் கேட்டுச்சோ அடுத்த வினாடி ஆவியானவர் சொல்றாரு, உடனே நீ வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போ. நிறைய நேரம் அப்படித்தான் சபைக்கு நம்ம வரும் பொழுது அபிஷேகம் பலமா இறங்கும், தீர்க்க தரிசனங்கள்லாம் பலமா நமக்கு வரும். உன்னை அப்படி பயன்படுத்துவேன், இப்படி பயன்படுத்துவேன், அப்படிலாம் வாக்கு தத்தங்கள் நமக்கு எல்லாம் என்ன செய்யும்? வரும். ஆனா ஆவியானவர் சொல்வாரு, வனாந்தரத்துக்கு போ, வனாந்தரத்துக்கு போ. வனாந்தரம் யாருமே விரும்புகிற ஒரு இடம் அல்ல. அங்க சரியா குடிக்க தண்ணி கிடைக்காது, அங்க செழிப்பு இருக்காது, அங்க எல்லாம் பயங்கரமான வறட்சி நிறைந்த இடம் தான். ஆனா ஆவியானவர் போக சொன்னா அது நன்மைக்காகவே இருக்கும். சாத்தான் வனாந்தரத்துக்கு போக சொல்லவில்லை, எந்த ஒரு மனிதன் வனாந்தரத்துக்கு போக சொல்லவில்லை. அது பிசாசு இருக்கிற இடம். அது தெரிந்தும் ஆவியானவர் சொல்றாரு, நீ வனாந்தரத்திற்கு போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வனாந்தரத்துக்கு போனனால என்ன நடைபெற்றது? அங்குதான் அவர் சாத்தானை என்ன செய்தாரு? ஜெயித்தார். நம்ம நினைக்கிறோம் வனாந்தரம் நம்மை அழித்து விடும் என்று நினைக்கிறோம், வனாந்தரம் நம்மை அப்படியே மூழ்கடிச்சு விட நினைக்கிறோம். ஒரு நாளும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை வனாந்தரம் அழித்து விடாது. அதற்கு பதிலாக சாத்தான் அங்கு அழிக்கப்படுவான். இயேசு வனாந்தரத்துல தான் பிசாசை ஜெயித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் ஒருவேளை சாத்தான் நம்மை சோதிக்கலாம், சாத்தான் நம்மை புடமிட ஆண்டவர் அனுமதி கொடுக்கலாம். ஆனா சாத்தானால நம்ம என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. ஆனா அதற்கு பதிலாக நாம சாத்தானை என்ன செய்வோம்? மிதிப்போம். சாத்தானை நம்ம துரத்துவோம். சாத்தானின் கிரியைகளை நம்ம என்ன செய்வோம்? அழிப்போம். ஆமென். இயேசு அதைத்தான் செய்தார். அது மாத்திரம் அல்ல, வனாந்தரத்தை விட்டு வெளியே வந்த அடுத்த வினாடி வசனம் சொல்லுகிறது, அது முதல் அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் என்ன செஞ்சிட்டான்? பரம்பிட்டு. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆவியானவர் வனாந்தர வழியாக என்ன செய்கிறாரு? நடத்தினார். என் அன்பு சகோதரனே, ஏன் ஆண்டவர் உங்களை வனாந்தர வழியாக நடத்துகிறார் தெரியுமா? எனக்கு அருமையான சகோதரி, ஏன் வனாந்தர வழியாக நடத்துகிறார் தெரியுமா? பிசாசை அழிப்பதற்காக, சாத்தானை ஜெயிப்பதற்காக, இன்னும் உங்களுடைய பெயரை பிரபலப்படுத்துவதற்காக, இன்னும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்காக கர்த்தர் இந்த வனாந்தரத்தை அவரே அனுமதித்திருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனை? வனாந்தரத்துல முறுமுறுத்துறாதீங்க. வனாந்தரத்துல முறுமுறுத்தா செத்து போயிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை பெரும்பாலானவர்கள் என்ன சொன்னாங்க? என்ன, இந்த வனாந்தரத்துல செத்து போனா எங்களுக்கு இது நல்லதுன்னு சொன்னாங்க. நீ நல்லதுன்னு சொல்லிட்டல்ல, அதே நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். நான் அதுக்கு பதிலாக யோசுவாவும் காலேபும் வனாந்தரத்தில் தேவனை சார்ந்து கொண்டாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. வனாந்தரம் உங்களை அழிப்பதற்காக அல்ல, வனாந்தரம் உங்களை உருவாக்குவதற்காக, வனாந்தரம் உங்களை ஜெயிப்பதற்காக, வனாந்தரத்தில் உங்களுடைய பெயரும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுவதற்காக தேவனே அதை என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். வனாந்தர வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே. அது தெரியாததுனால தான் பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது முறுமுறுத்து விடுகிறோம். சரி, இந்த வனாந்தரத்தில் என்ன நன்மைகள்? வேகமாக சில காரியம் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்க, முதலாவது வனாந்தரத்தில் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், முதலாவது வனாந்தரத்தில் நன்மை பெற்ற முதலாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஆதியாகமம்
16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூழுக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. போதும், ஆண்டவருடைய வார்த்தை இங்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை வனாந்திரத்தில் என்ன செய்தாராம்? கண்டாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகார் எங்க இருந்தா, அவருடைய சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு அவன் என்ன செஞ்சான்? அவன் ஒரு நாள் போயிட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேளாம இவரே எகிப்து தேசத்துக்கு என்ன செஞ்சார்? போயிட்டாரு. அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது ஆகாருங்கிற ஒரு அடிமை பெண்ணை என்ன செஞ்சாங்க? கூட்டி கொண்டு வந்தார்கள். வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆகார் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவ கிடையாதான். இந்த ஆகார் பார்வோனுடைய மகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பார்வோனுடைய மகளாக இருந்தவளாம். வேத அறிஞர்கள் சொன்னார்கள். திட்டமா தெரிய எனக்கு தெரியல, ஒரு முறை நான் ஒரு வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொண்டேன். அங்க ஆபிரகாம் இருந்ததுனால ஆபிரகாம் வணங்கின தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை இந்த ஆகார் அறிந்து ஆபிரகாம் எகிப்தை விட்டு வரும் பொழுது இந்த ஆகாரும் கூட சேர்ந்து என்ன செஞ்சிட்டா? வந்துட்டா. அப்ப அரண்மனையில் அவளுக்கு ஒரு குறைவு என்ன செய்ததில்லை, இருந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. ஆபிரகாம் ஒரு தரித்திரமானவன் அல்ல, பெரிய கோடீஸ்வரன், ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதி. அப்ப அங்கேயும் இவளுக்கு ஒரு குறைவு என்னது? கிடையவே கிடையாது. சாப்பாட்டு குறைவு இருந்திருக்காது, ட்ரெஸ்ஸுக்கு குறைவு இருந்திருக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு கட்டத்தில் ஆபிரகாமுக்கு மனைவியாக கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது? வருகிறது. குழந்தையும் என்ன செஞ்சிட்டா? கர்ப்பம் தரிச்சிட்டா. நல்ல எல்லாமே நல்ல வசதியா இருக்கிறது. ஆனா திடீரென்று நாச்சியார் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. வனாந்திரத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அரண்மனையில் ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம், கோடீஸ்வர வீட்டில் ஒருவேளை இருந்திருக்கலாம். அங்கெல்லாம் ஒரு குறையில்லாதபடி இருந்தவளுக்கு ஒரு ஃபைன் மார்னிங் திடீரென்று வனாந்திரத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. யாருமே என்ன பார்க்கல. இந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கர்ப்பஸ்திரியாகிய நான் இந்த வனாந்திரத்தில் செத்து தொலைக்க வேண்டும் என்பதான் ஒருவேளை அவன் என்ன செஞ்சிருந்திருக்கலாம், நினைத்திருந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது யாருமே என்ன பார்க்கலன்னு நினைச்சா திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறது. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? யாருமே எதிர்பார்த்திராத ஒரு சத்தம். அது மாத்திரம் இல்ல, பின்னால் அவர் சொல்லுகிற 13வது வசனத்தில், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவளுக்கு என்ன செய்தாரு? பெயர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சத்தத்தையும் கேட்டால் தேவனை அங்கு என்ன செய்கிறார்? பார்க்கிறாள். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்க 2 அனுபவம். ஒன்று, தேவ சத்தமும் இவளுக்கு என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. தேவனை காண்கிறாள், தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவம் வருகிறது. அரண்மனையில் வாழும்போது இந்த அனுபவம் வரல. கோடீஸ்வரன் வீட்டில் வேலைக்காரியா இருக்கும் பொழுது அந்த அனுபவம் வரல. எல்லாமே நல்லா இருக்கும் பொழுது இந்த அனுபவம் ஒன்றுங்களுக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவே இல்லை. எப்போ வனாந்தரத்துக்குள்ளே வந்தாலோ அப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறா, தேவனை காண்கிறா. அதற்காகவே கர்த்தர் இந்த வனாந்தரத்தில் போகும்படியாக அவளுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வனாந்தரத்தை அனுமதிக்கிறார் தெரியுமா? வனாந்தரத்தில் தான் உங்களுடைய செவிகள் திறக்கப்படும். தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தேவ தூதர்களையும் தேவனையும் தரிசிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம தேட மாட்டோம். வனாந்தரம் வந்தாதான் நம்ம முழு இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புவோம். அங்கதான் தேவாதி தேவனை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். ஆமென். தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய சத்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவன் அநேக நேரங்களிலே வனாந்தரத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நியாயப்படி யாருக்கு தேவனுடைய சத்தம் கேட்டிருக்கணும்? நியாயப்படி யாருக்கு தேவன் தரிசனமாயிருக்கணும்? ஆபிரகாமினுடைய தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமினுடைய உண்மையான மனைவியாகிய சாராள் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கணும். சாராள் தேவனை தரிசித்திருக்கணும்.
ஆனால் அவளுக்கு கூட இந்த பாக்கியம் என்ன செய்யல, கிடைக்கல. ஏன்னா அவள் வசதியாக அரண்மனையை போல இருந்ததுனால அவளுக்கு கிடைக்கல. ஒரு அடிமை பெண் வனாந்திரத்துக்கு ஆண்டவர் அனுமதிச்சதுனால இந்த பெரிய பாக்கியம் அவளுக்கு என்ன செஞ்சது, கிடைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில். 14வது வசனம், அங்கேயும் வனாந்திரத்தில் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவள் அப்படியே என்ன செய்தாலாம், அழுது தூர இடத்துல போய் அழுதா. ஆனா 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். வனாந்தரத்தில் ஆகாருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. அவளுக்கு முன்னால ஒரு நீரூற்று இருக்கிறத என்ன செஞ்சா பார்த்தா. ஏற்கனவே அந்த நீரூற்று அங்கதான் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனா அவ கண்ணுக்கு அது என்ன செய்யல, திறக்க தெரியல. எப்போ கர்த்தர் கண்ணை திறந்தாரோ அந்த நீரூற்று அவ கண்ணுக்கு என்ன செஞ்சது, தெரிஞ்சது. நீரூற்று எதை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை குறிக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்துக்கு தேவன் அனுமதிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களை திறப்பார். உங்களுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவராகி நீரூற்று பொங்கி வருகிறது நீங்க பார்ப்பீங்க. அது உங்களை வழிநடத்துகிறது, நீங்க என்ன செய்வீர்கள், பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கண்களை திறப்பார் தேவ பிள்ளைகளே. வனாந்தரத்தில் ஆகாருடைய செவிகள் திறக்கப்பட்டது, ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. யாக்கோபு அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. பாருங்க, அம்மா மடியை பிடிச்சிட்டே தூங்குறது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, குணசாலியும் கூடாரவாசி. ஆனா ஏசா இப்படிப்பட்டவன், வனசஞ்சாரி அவன். ஆனா இவர் அம்மா கூடயே இருக்கிறது. அம்மா கூட இருக்கிறது வரைக்கும் இவருக்கு ஏதாவது ஆசீர்வாதம் இருந்துச்சா, இல்லை. வேணா நேரம் வேலைக்கு நல்ல 3 நேரம் என்ன கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது. நல்ல கூழ் சமைக்கிற திறமை என்ன செஞ்சது, அவருக்கு உண்டானது. சமையல்ல திறமையா இருந்தார், அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள், திடீரென்று ஒரு நாள் எதிர்பாராத விதத்துல வனாந்திரத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துட்டு, அண்ணனுக்கு பயந்து வனாந்திரத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துட்டு. பாருங்க, வனாந்திர வழியா போய் கொண்டு வந்தா திடீர்னு இருட்டி விட்டது. ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு வாலிப பையன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், நடுக்காட்டில் படுத்து கொண்டு இருக்கிறான். வீட்டில் நல்ல மெத்தையில படுத்திருப்பான். ஒருவேளை அம்மா மடியில் என்ன செஞ்சிருப்பான், படுத்திருப்பான். ஆனால் இன்னைக்கு தன்னந்தனியனாக வனாந்திரத்தில் ஒரு கல்லை எடுத்து தலையில் வச்சு எதிர்காலமே சூனியமாய் போன நிலைமையில படுத்திருந்தா உள்ளத்தில் எவ்வளவு கேள்வி இருந்திருக்கும். ஐயோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எப்பங்க எவ்வளவு ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன் இன்னைக்கு இந்த அத்துவான காட்டில் தன்னந்தனியாக படுத்திருக்கிறேனே நினைச்சு அவன் கலங்கி போன நிலைமையில படுத்திருந்தா கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். வனாந்தரத்தினுடைய கண்கள் திறக்கப்பட்டது. வானத்துக்கும் பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்படுகிறத பார்க்கிறான். தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறத பார்க்கிறான். ஏணியின் உச்சியில கர்த்தாதி கர்த்தாவை அவன் என்ன செய்கிறான், தரிசிக்கிறான். அவர் பேசுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை என்ற சத்தத்தை அவன் கேட்டான். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபினுடைய செவிகள் திறக்கப்பட்டது, யாக்கோபினுடைய கண்கள் திறக்கப்பட்டது. வீட்டுக்குள்ள மாத்திரமே அவன் இருந்திருந்தா இந்த அனுபவம் அவனுக்கு வந்திருக்காது. வனாந்தரத்தை தேவனே அனுமதித்தபடியினால இந்த அனுபவங்கள் அவனுக்கு கிடைச்சது. பிறகு உள்ள வாழ்க்கையெல்லாம் பார்த்தா இயேசுவே அவனுடைய சந்ததியில் பிறக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பாக்கியத்திற்குரியவனாக தேவன் அவனை என்ன செஞ்சிருந்தாரு, மாற்றி இருந்தார். ஆமென், அல்லேலூயா. மோசே எகிப்தின் அரண்மனையில் இளவரசனாக இருக்கிறான். 40 வருஷங்களாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் அவன் தான் அடுத்தபடியாக பட்டத்து ராஜாவை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. 40 வருஷம் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு அனுபவம் இல்லை, ஒரு காரியம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்வோனுக்கு பயந்து வனாந்திரத்தில் ஓட வேண்டிய நிலைமை, மாமனாருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டிய ஒரு நிலைமை. பார்த்தா ஒரு நாள் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வனாந்திர வழியா வந்தா திடீரென்று ஒரு முள்செடி என்ன செய்கிறது, பற்றி எரிகிறத பார்க்குறான். உற்று பார்த்தா அதிசயம் விளங்கிச்சு. அதிசயத்தை உற்று பார்த்தா அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்கறது, மோசேங்கிற ஒரு சத்தம் கேட்கறது. அங்கு புதிய அனுபவங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான், புதிய ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறான். புதிய நாம இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தை அந்த வனாந்தரத்தில் தான் அவன் என்ன செய்தான், அறிந்து கொண்டான். தேவ பிள்ளைகளே, வனாந்தரத்தில் இருக்கிறது வரைக்கும் தேவ சத்தம் அவன் கேட்டது இல்லை, தேவனை அவன் தரிசித்தது இல்லை. அரண்மனையில் இருக்கிறது வரைக்கும் எப்போ வனாந்தரத்துக்குள்ள வந்தானோ தேவனை தரிசித்தான், தேவ சத்தத்தை கேட்டான்.
25 லட்சம் பேரை வழிநடத்தக்கூடிய மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி அதுக்கு முன்னும் தோன்றினதும் இல்லை, அதற்கு பின்னும் எழும்பினதில்லை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒப்பற்ற தீர்க்கதரிசியாக அந்த வனாந்தரம் அவனை என்ன செய்தது? மாற்றினது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். வனாந்தரம் நமக்கு ஒரு அடுத்த உன்னதமான அனுபவங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு போகும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆமென் அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் ஒரு இளம் தம்பதிகள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, விக்கிரகம் நிறைந்த தேசம் இந்தியாவை போய் கலக்கிட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆசையோட அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. டெல்லியில் வந்து ஊழியம் செஞ்சு பார்த்தாங்க. ஊழியத்தில் ஒரு ஆத்துமா கூட அவங்களால ஆதாயம் பண்ண முடியல. இங்க இருந்த மதவாதிகள் கேட்ட கேள்விகளுக்கு அவங்களால எதிர்த்து நிற்க முடியல, பதில் சொல்ல முடியல. ஒரு சில வருஷங்கள் ஊழியம் செஞ்சாங்க, ஒரு பலன் இல்லாதபடி தோல்வி நிறைந்த நிலைமையில, தோற்று போன நிலைமையில இந்தியாவில் ஊழியமே செய்ய முடியாதுன்னு சொல்லி கணவனும் மனைவி என்ன செஞ்சாங்க? திரும்பி போனார்கள். திரும்பி பரிதாபமான நிலைமையில திரும்பி போனா அங்கே போய் அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. ஏன் ஆண்டவரே எங்களை ஊழித்து கழிச்சங்க, ஏன் ஆண்டவரே நாங்கள் இந்தியாவுக்கு போனோம், வெக்கி தலைகுனிந்த நிலைமையில் அல்லவா நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்லி சில நாளாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாங்க. ஒரு நாள் காலையில் 6 மணி இருக்கும். 6 மணிக்கு அந்த சகோதரர் அவள் படுக்கையில் இருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய அறையில் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறத பார்த்தார். ஐயோ, வனாந்திரம் போல என் ஊழிய பாதை இருக்கிறது, சூனியம் போல என் வாழ்க்கை இருக்கிறதேன்னு எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று தேவ பிரசன்னம் அந்த அறைக்குள்ள இறங்கி வந்தா. ராஜாதி ராஜாவா கம்பீரமான தோற்றத்தோடு இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள்ள என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தார். ஆமென். இனிமேல் அவ்வளவுதான், எழும்பவே முடியாது, ஊழியமே செய்ய முடியாது நினைச்சு கொண்டு இருந்த அந்த நாள் காலையில இயேசு அந்த அறைக்குள்ள என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தாரு. மத்தியானம் 12 மணி வரைக்கும் அவரோடு கூட அந்த அறைக்குள்ள இயேசு என்ன செய்தாரு? இருந்தார். தேவ பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டார். அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டது அதுக்கு முன்னால உண்மைதான், நான் அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ஊழிய அழைப்பு பெற்றது உண்மைதான். ஆனா அந்த நாள் என் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை நாள். அன்னைக்கு தான் நான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நான் என்ன செய்தேன்? பெற்றேன்னு என்னால சொல்ல முடியும். தேவனை சந்தித்த அந்த நாள், அன்னைக்கு 12 மணி வரைக்கும் இயேசு கூட இருக்கிற ஒரு அனுபவம். நல்லா இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு இந்த அனுபவம்லாம் வரல, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கும் பொழுது தான் இந்த அனுபவம் கிடைச்சிது. ஒரு புதிய ஒரு நம்பிக்கை, நானும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும்னு ஒரு புதிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க ஊரில் ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் போய் பின்னாலவே உட்கார்ந்தாரு. ஒரு பிரபலமான ஊழியக்காரர் வந்து பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாரு, அற்புத அடையாளங்களாக நடைபெறுகிறது. இதை பார்த்து இவர் பிரமித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று இவருடைய காதுகளில் ஒரு சத்தம் துணிக்கிறது, நீயும் இப்படி செய்வாய். இப்படிலாம் செய்கிறாரேன்னு சொன்ன உடனே ஆவியானவர் சொல்றாரு, நீயும் இப்படி என்ன செய்வாரு? செய்வாய். நான் தான் பவுலை இப்படி பயன்படுத்தினேன், நான் தான் பேதுருவை இப்படி பயன்படுத்தினேன், நான் தான் இயேசுவையும் இப்படி பயன்படுத்தினேன். ஆவியானவராகிய நான் உன்னையும் அப்படி என்ன செய்வேன்? பயன்படுத்துவேன். பாருங்க, காலையில தேவனை தரிசித்தார், சாயங்காலம் தேவனுடைய சத்தத்தை கேட்டாரு. அந்த இளம் தம்பதி யார் தெரியுமா? T.L. ஆஸ்பான் என்பது அவருடைய பெயர். அல்லேலூயா. மறுபடியும் சில நாள் கழிச்சு இந்தியா தேசத்துக்கு வந்தாரு, ஊழியம் செய்தார். அவருடைய கைகளினாலே பலத்த அற்புதங்கள் நடந்தது. சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள். மதுரையில் நடந்த ஊழியத்தை பார்த்து இந்திய அரசாங்கமே அரண்டு போனது. கொஞ்ச நாள் இன்னும் இந்த தேசத்தில் அவனை விட்டு வச்சா இந்த முழு தேசத்தையுமே என்ன செஞ்சிருவான்? மாற்றிடுவான்னு சொல்லி உடனடியாக இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனோன்னு சொல்லி இந்திய அரசாங்கமே அவர்களை என்ன செஞ்சது? இந்த தேசத்தை விரட்டினது. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு T.L. ஆஸ்பானையும் அவருடைய மனைவியையும் கர்த்தர் என்ன செய்தாரு? பயன்படுத்தினார். அவங்கள கொண்டு போய் ஆப்பிரிக்கா கண்டத்தில் பலத்த எழுப்புதல் தேவன் கட்டளையிட்டார். வருஷத்திற்கு 400 சபைகள் புதிய சபைகளாக ஸ்தாபிப்பதற்கு தேவன் அந்த இளம் தம்பதியை கர்த்தர் என்ன செய்தாரு? பயன்படுத்தினார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த கொஞ்ச நாள் வனாந்தர வழியை தேவன் அனுமதித்தார். ஆமென்.
ஆனால் வனாந்தரத்தில் தான் அவங்க அழுதாங்க. ஏன் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. அங்கதான் தேவனை அவர்களை சந்தித்தார்கள். அங்குதான் தேவ சத்தத்தை கேட்டாங்க. புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஊழியமே மாறினது. உலகத்தை கலக்கிறவங்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. வனாந்தரம் உங்க கண்களை திறக்கும். வனாந்தரம் உங்களுடைய செவிகளை திறக்கும். ரெண்டாவதாக வனாந்தரத்தை தேவன் ஏன் அனுமதிக்கிறாரு? உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரிகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வருகிறதை அறிவார். அவருக்கு தெரியாம இந்த வனாந்தரம் வரல, அவர் அறிவார். அது மாத்திரம் இல்ல, அவரும் உன் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை தனியா விட்டு விடல, அவரும் கூட வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்திட்டு அவரும் கூட என்ன செஞ்சார்? வந்தார். மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் என்ன செஞ்சாரு? கூட வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கூட வருகிறதுனால உனக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது? குறைவுபடாது. குறைவு வரும், ஆனா முடிவு என்னன்னு பார்த்தா நிறைவாய் இருக்கும். செங்கடல் வரும், ஆனா ரெண்டா என்ன செய்யும்? பிளக்கும். மாறா வரும், ஆனா அது கசப்பு மதுரமா என்ன செய்யும்? மாறும். தண்ணி கிடைக்காத சூழ்நிலை வரும், கண்மலையை பிளந்து தண்ணீர் என்ன செய்யும்? புறப்படும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை வரும், வானம் திறந்து மண்ணா என்ன செய்யப்படும்? பொழியப்படும். இறைச்சிக்கு இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்கூடிய சூழ்நிலை வரும், வாயிலிருந்து போய் மூக்கு வழியா வரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் வனாந்தரத்தில் தான் என்ன செய்வாரு? கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்தரத்தில் என்னுடைய கரம் குறுகி விட்டதோ? கர்த்தர் கேள்வி கேட்கிறாரு. கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிற இடம் வனாந்தரம். கர்த்தருடைய அற்புதம் நடக்கிற இடம் வனாந்தரம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற இடம் வனாந்தரம். கர்த்தர் யார் என்பது நிரூபிக்கப்படுகிற இடம் எந்த இடம்? வனாந்தரம். ஆமென். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறாரு? ஏன் வியாதி அனுமதிக்கிறாரு? வியாதி அனுமதிச்சாதான் அவர் சுகமாக்குகிற தேவன் என்று மற்றவங்களுக்கு தைரியமா நம்மளால என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். தருத்திர வழியா போனாதான் அவர் குறைவை நிறைவாக்குகிற தேவன் என்று மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரம் தான், ஆனா அங்க தேவன் இருந்தா ஒரு குறைவுமே என்ன செய்யாது. யோர்தான் வருதா ரெண்டா பழக்கம், செங்கடல் வந்தா ரெண்டா பழக்கம். ஆமென் சொல்லுங்க. உனக்கு குறை மாத்திரம் என்ன செய்யாது? வராது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ட்ரெஸ் என்ன செய்யலையா? பழசா போகல, பாதரட்சை என்ன செய்யல? கிழிஞ்சே போகல. 40 வருஷம் ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். அங்க என்ன தோல் ஃபேக்டரியா இருந்துச்சு அல்லது துணி கடலா இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்ன செய்தே கொண்டிருந்தாரு? கொடுத்து கொண்டே இருந்தார். ஆமென் அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவங்க வயசு ஆக ஆக போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பெருசாக போயிட்டே இருந்திருக்கும். ஆமென் அல்லேலூயா. போட்டிருக்கிற சின்ன பையனா செருப்பு போட்டிருந்திருப்பான். வாலிபை செருப்பு அதுக்கேற்ற மாதிரி செருப்பு என்ன செஞ்சிருக்கும்? பாதம் வளர வர செருப்பு என்ன செஞ்சிருக்கும்? வளர்ந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கிற இடம் தான் உங்க இருதயம் அதிசயப்பட்டு என்ன செய்யும்? பூரிக்கிற இடம் தான். ஹல்லேலூயா. வனாந்தரம். ஆமென் சொல்லுங்க. வனாந்தரத்தில் அதிசயமான காரியம். சோவார் வெளியில அதிசயங்களை காண பண்ணினார் ஆண்டவர். வனாந்தரம் தான் அதிசயம் நடக்கிற இடங்க. ஆண்டவர் ஒரு நாள் அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவர் நினைச்சிருந்தா ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கலாம்? ரெஸ்ட் பண்ணிருக்கலாம். சீசர்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் இளைப்பாறும்படி எங்க போவோம்? வனாந்தரத்துக்கு போவோம். ஆனா எல்லாரும் வனாந்தரத்துக்கு போனா மக்களும் வந்துட்டாங்க. 5000 புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாம் சேர்த்து ஒரு 20000 பேர் வந்துட்டாங்க. ரெஸ்ட் எடுக்க முடியுமா? சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆண்டவரே, இது வனாந்தரமான இடம், இவங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, அதனால அப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களே இவர்களுக்கு என்ன கொடுங்க? போஜனம் கொடுங்க. நீ தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ற, இப்போ பிரச்சனை இவங்க பக்கம் திரும்பிட்டு, நீங்களே சாப்பாடு கொடுங்க. எங்க போவ? ஒண்ணுமே இல்லையே. ஒரே ஒரு பையன் கையில் என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். அதை கொண்டு வா. ஆசீர்வதிச்சு அவங்க கையிலே கொடுக்குறார். 12 பேர் கையிலே. அவங்களே அதை என்ன செய்யறாங்க?
பரிமாறுகள் 20,000 பேருக்கு என்ன செய்கிறாங்க? பரிமாறுகளாக. அந்த வனாந்தரத்துக்கு மாத்திரம் அன்னைக்கு போயிருக்காவிட்டால் இந்த 4 சுவிசேஷத்திலும் இந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்குமா? எழுதப்பட்டிருக்காது. அவை ஆண்டவர் பர்பஸாக தான் வனாந்தரத்துக்கு என்ன செய்கிறாரு? கொண்டு போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சீசர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இவன் கையினாலேயே அப்பம் பெருகுகிறதையும் இவன் கையினாலேயே மீன்கள் பெருகிறதையும் பார்க்கணும். இந்த 12 பேரும் 12 கூடைய தலையில் என்ன செய்யணும்? சுமக்கணுங்கிறத வனாந்தரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுத்தார். ஆமென். வனாந்தரம் அற்புதம் நடக்கிற இடங்கய்யா. ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உண்டோ? இல்லை. ஏன் தைரியமா சொல்றேன் தெரியுமா? எங்க வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பார்த்துருக்கிறேன், எத்தனையோ வனாந்தர வழியா கடந்து போயிருக்கிறேன். எல்லாமே அதிசயம்தான், எல்லாமே அதிசயம்தான். சமீபத்தில் ஒரு நாள் எங்கள் அம்மா ஒரு காரியத்தை சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழித்து சொன்னாங்க. எனக்கு கண்களிலிருந்து கண்ணீரே வந்து விட்டது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நாங்கள் பிறந்தவங்க கிடையாது. கோயில் கோயிலாக போய் வில்லுப்பாட்டு பாடுகிற ஒரு குடும்பத்தில் பிறந்து வில்லுப்பாட்டு பாடிட்டு இருந்தவங்க ஐயா. ஆல் இண்டியா ரேடியோலலாம் வில்லுப்பாட்டு பாடணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமுள்ள இந்து குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனால் தரித்திரம், எங்கள் ஊரில் எங்களை மாதிரி தரித்திரம் உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு இயேசுங்கிற ஒரு தெய்வம் இந்த பூமியில் உண்டுங்கிறத நாங்கள் அது வரைக்கும் என்ன செஞ்சதில்லை, கேள்விப்பட்டதில்லை. ஆனால் எங்கள் அம்மா மாத்திரம் ஒரு கிறிஸ்தவ கிராமத்தில் பிறந்ததுனால இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு அவங்க என்ன செஞ்சாங்க? தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அவங்களும் பக்தி வைராக்கியமான இந்து தான். ஆனால் என்னுடைய 3வது தம்பி, நாங்கள் 5 ஆம்பளை பிள்ளைங்க எங்கள் பெற்றோருக்கு, 3வது தம்பியை அவங்க கருவுற்றிருக்கும் பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் பிரசவ காலம் வந்துட்டு என்னுடைய தாயாரை ஆஸ்பத்திரி கொண்டு போய் பிரசவம் பார்ப்பதற்கு என்னுடைய தகப்பான இடத்துல கையில் என்ன இல்லை, காசு இல்லை. வீட்டிலையே பிரசவம் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வீட்டில் தான் பிரசவம் ஆகிருக்குது. அது ஒரு பெரிய ஒரு கிருபை. யாருமே ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்யல, போகலையா பாருங்க. அப்படி ஆனால் அன்னைக்கு பிரசவ நாள் கடந்து போயிட்டது. இன்னும் ஆஸ்பத்திரிக்கு பிரசவம் ஆன மாதிரி இல்லை. ஒரு நாள் எங்கள் அம்மா அந்த வேதனை தாங்க முடியாமல் எங்கள் அப்பாவை பார்த்து கண்ணீரோடு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமானீங்கன்னா நான் இந்த இடத்துல செத்துருவேன். நான் எனக்கு இப்போ குழந்தையும் பிறக்கலை, வேதனையும் தாங்க முடியல, நான் செத்துருவேன்னு சொன்ன உடனே அதுக்கு மேலே இருக்க முடியாமல் என்ன செஞ்சாங்களாம், பக்கத்து வீட்டில் போய் ஒருத்தர் வீட்டில் ஒரு மாட்டு வண்டியை இரவல் வாங்கினாங்க. இன்னொரு வீட்டில் 2 மாடுகளை இரவல் வாங்கி அந்த மாட்டு வண்டியில் எங்கள் தாயாரை ஏற்றி என்னுடைய பாட்டி, எங்கள் அப்பாவுடைய அம்மா பாட்டியம்மா, அவங்க கையிலும் காசு இல்லை. வீட்டில் அவங்க வளர்த்த கோழி விட்ட முட்டை 3 முட்டை இருந்துச்சு. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, எங்கள் அம்மா சொன்னது அப்படியே சொல்கிறேன். 3 முட்டை வீட்டில் இருந்திருக்குது. அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் விற்றா அன்னைக்கு இருந்த மதிப்பின்படி 90 பைசா கொடுத்தாங்களாம். ஒரு முட்டை 30 பைசா, 3 முட்டைக்கு 90 பைசா கொடுத்தா அந்த 90 பைசாவை கையில் வாங்கிட்டு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு மாட்டு வண்டியில் என்னோட தாயார் என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. அத்துவான காடு, பயங்கரமான வனாந்தரம். அந்த நடு வனாந்தரத்துக்குள்ளே போகும் பொழுது பிரசவ வேதனை அதிகமாயிற்று. பிரசவ வேதனை அதிகமான யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை. பிரசவ வேதனை அதிகமானோடனே எங்கள் அம்மா உள்ளத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், மற்ற தெய்வத்தை நோக்கி கூட மனசு இல்லை, இயேசு ஞாபகம் வந்திருக்கிறாரு. இயேசுவே, இந்த காட்டுக்குள்ளே என் உயிர் பிரியும்னா என் கணவர் என்னை வீட்டுக்கு கூட கூட்டு போக மாட்டார், ஒரு நல்லடக்கம் பண்ண கூட ஒரு கையில் காசு கிடையாது, இங்கேயே என்னை ஒரு காட்டில் போட்டு போயிடுவார். அதனால எனக்கு நீர் தான் ஒரு அதிசயம் செய்யணும், நீர் தான் உனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு சுகப்பிரசவம் எனக்கு உண்டாகணும்னு சொல்லி ஒரு சின்ன ஜபம் பண்ணுனா அந்த மாட்டு வண்டியிலேயே ஒரு சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். எங்கள் கிராமமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்களாம், ஐயோ மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு படுவாவி பையை கூட்டிகிட்டு போனானே, அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்னாச்சோன்னு சொல்லி ஊரே எதிர்பார்த்துனா போன மாட்டு வண்டி அப்படி என்ன செய்ய திரும்பி வருகிறது. இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வருகிறது, செத்து போயிட்டாலோன்னு நினைச்ச எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா குழந்தையும் தாயும் சுகத்தோடு வீட்டுக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினாராமே. அவன் காட்டுக்குள்ள அந்த தம்பி பிறந்ததுனால இன்னைக்கு குஜராத்தில் ஒரு மிஷனரியாக கர்த்தருக்காக அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரம் அதிசயம் நடக்கிற இடம், வனாந்தரம் அற்புதம் நடக்கிற இடம். எவ்வளவு பெரிய வனாந்தரனாலும் கலங்காதீங்க, இயேசு அங்க இருக்கிறார். நீங்க தனியா இல்ல, அற்புதம் செய்கிற தேவன் அங்க இருக்கிறார். பயப்படாதீங்க. கடைசியா ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். வனாந்தரத்தில் என்ன நடக்கும்? ஆதியாகமம் 37 அதிகாரம் 22வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ஆதியாகமம் 37:22. அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழிகளை போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். போதும். பாருங்கள், இங்கு யோசேப்பு தரிசனம் பெற்றவன், சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் வணங்கும் அப்படிலாம் வாக்கு தத்தங்களை பெற்றவன். ஆனா சொந்த சகோதரன் அவனை சொப்பனக்காரனை கிண்டல் பண்றாங்க, அவனை அழிக்கணும் முயற்சி பண்றாங்க. அவனுக்கு நன்மை செய்ய வந்த சகோதரன் யோசேப்ப ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க? வனாந்தரத்துல குழியில தூக்கி போட்டுட்டாங்க. நம்மெல்லாம் நினைப்போம், அவங்க நினைச்ச சகோதரர் நினைச்சாங்க நம்ம இவனை குழியில தூக்கி போட்டுட்டோம், இவன் சத்ருவான் அப்படிலாம் நினைச்சாங்க. பிறகு வனாந்தரத்தில் இஸ்மவேலை வித்துட்டாங்க. தவப்பட்ட வந்து அவனுக்கு மிருகம் கொண்டு போட்டுச்சு, அப்படி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய், அது வேற கதை. அவங்க நினைச்சாங்க நம்ம அவனை அழிச்சிட்டோம், அவன் கதை சரித்திரம் முடிஞ்சுட்டு நினைக்கிறோம். ஆனா அந்த யோசேப்பை தான், யோசேப்புடைய உத்தரவு இல்லாதபடி ஒருவனும் கையையும் ஆட்டக்கூடாது, ஒருவனும் காலையும் அசைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் என்ன செய்தாரு? நிறுத்தினார். அன்னைக்கு மாத்திரம் யோசேப்பு வனாந்தரத்துக்கு வராவிட்டால் இந்த உயர்வு வந்திருக்குமா? இந்த உயர்வு வந்திருக்குமா? வனாந்தரத்துக்கு வந்தபடினாலதான் அவன் குழியில போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அவன் வந்து இஸ்மவேலத்தை விற்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, போத்திபார் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஒன்றுமே தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாம் ஆவியானவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நடந்தது. ஆமென். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா கர்த்தர் உயர்த்துகிறார். ஒவ்வொரு பாடுகளும் அவனை உடைப்பதற்காகவோ அழிப்பதற்காகவோ அல்ல, அவனை உயர்த்துவதற்கான படிகள் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரம் அவனை அடுத்த ஸ்டெப்புக்கு அவனை என்ன செஞ்சது? கொண்டு போனது. ஆமென். இவங்களாம் நினைச்சாங்க, யோசேப்பு பின்னால சொல்றான், நீங்க என்னங்க வனாந்தர குழியில போடல, தேவனே என்னங்க என்ன செஞ்சாரு? அனுப்பினார். ஜீவ ரட்சனை செய்யும்படி, உலகத்திற்கே ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தரே அனுமதிச்சார்னு யோசேப்பு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் பாருங்க. அங்கு ஒரு மனுஷன் பிலிப்பு என்ற ஒரு தேவ மனிதர் அங்கு ஊழியம் செய்கிறார். சமாரியாவையே கலக்கி கொண்டு இருக்கிறார். அவர் மூலமாக சப்பானிகள் நடக்கிறாங்க, குருடர்கள் பார்வையடைகிறாங்க, பிசாசுகள் அலறி அடித்து ஓடுகிறது, பலத்த அற்புதம் நடைபெறுகிறது, திரள் கூட்ட ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க, மந்திரவாதிகள்லாம் பிரமிக்கிறான். அப்படிப்பட்ட காரியம் நடைபெறுகிறது. உங்களை தேவன் அப்படி பயன்படுத்தினா சந்தோஷமா இருக்குமா? இல்லையா? எப்படி இருக்கும்? நம்ம தலையில கை வச்சா ஒருத்தர் பொத்துன்னு விழுந்தாலே நம்ம காலர் தூக்கி விட்டு பெரிய ஊழியக்காரன் பேசுவோம். ஆனா அங்க பிலிப்புக்கு மூலமா ஒரு தேசமே என்ன செய்கிறது? நடுங்குகிறது. அந்த அளவுக்கு பிரபலமான ஊழியக்காரனா மாறிட்டாரு. பிரபலமான அங்க காரியங்கள் நடைபெறுகிறது. பிலிப்புக்கு ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்த தேசத்தை கலக்க போறோம், அடுத்த பட்டணத்துக்கு போக போறோம் அப்படிலாம் நினைச்சிருப்பாரு. ஆவியானவர் சொல்றாரு, எங்க போ? வனாந்தரத்துக்கு போ. பட்டணத்தில் நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே நல்ல தூங்கு, எல்லாமே இருக்கும். வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும்? ஆவியானவர் ஒண்ணுமே சொல்லல, சும்மா வெறுமை சொல்றாரு, வனாந்தரத்துக்கு போ. ஆனா உடனே என்ன செய்தாரு? கீழ்ப்படைஞ்சார். வனாந்தரத்துக்கு போகும்போது நடந்து வனாந்தரத்துக்கு போறாரு. ஒருவேளை வெயில் தாங்க முடியாம சோர்ந்து போய் போயிருக்கலாம். தூரத்துல குதிரையை மாட்டி ஒரு ரதம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஓடிக்கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அங்க ஒரு ரதம் ஓடுகிறது, குதிரை வண்டியில ஓடுகிறது. குதிரை சும்மா மெதுவா போகும், வேகமா போகும். இப்ப ஆவியானவர் சொல்றாரு, அந்த ரதத்தோடு போய் என்ன செய்ய? சேர்ந்து கொள். அப்ப நடந்து போனவன் இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? ஓட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இவருடைய வேகத்தை இப்ப என்ன செய்யறாரு? கூட்டுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் நடந்து போனவனை இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? ஓட வைக்கிறார். ஆமென். அந்த கந்தாக மந்திரியினுடைய அந்த பொக்கிஷக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை ரட்சிப்புகள் நடத்தி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவனை அனுப்புனா, திருப்பி ஆவியானவர் என்ன சொன்னாரு? நடந்து போன்னு சொன்னாரா?
நடந்து கூட்டிட்டு வந்தாரு, பிறகு ஓட சொன்னாரு. இப்ப காரியத்தை முடிச்ச பிறகு திருப்பி நடந்து போன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆவியானவர் அவன் என்ன செஞ்சாராம்? தூக்கிட்டு போனார். ஹல்லேலூயா. அவனை கொண்டு போய் இன்னொரு பட்டணத்துல போய் கொண்டு எடுத்தாரு. அப்ப என்ன செஞ்சான்? நடந்து வந்தான், ஓடி வச்சாரு, இப்ப பறக்க வச்சார். ஹல்லேலூயா. ஜெட் வேகத்துல கர்த்தர் என்ன செய்தாரு? பறக்க வைத்தார். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு மாத்திரம் நான் வனாந்தரத்துக்கு போக மாட்டேன்னு பிலிப்பு சொல்லியிருந்தா இந்த அனுபவம் கிடைச்சிருக்குமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வேகத்தை கூட்டுவதற்காக, ஊழியத்தின் வேகத்தை கூட்டுவதற்காக இதுவரைக்கும் நீ காலாட்களோடு ஓடின, இனிமேல் நீ குதிரைகளோடு ஓடுவாய், இனிமேல் நீ பறப்பாய். எனக்காக நீ நடந்த, இனி எனக்காக நீ ஓட போற, இனி எனக்காக என்ன மேல என்ன செய்வ? பறப்பாய். ஆமென் சொல்லுங்க. அதான் நடந்துச்சு. எலியாவை முதல்ல கர்த்தர் நடக்க வச்சாரு, பிறகு ஆகாபின் ரதத்தோடு என்ன செய்ய வச்சாரு? ஓட வச்சாரு. பிறகு என்ன செஞ்சாரு? அக்கினி ரதத்துல என்ன செஞ்சாரு? பறக்க வச்சாரு. கை தட்டுங்களேன். கர்த்தர் உங்களை அப்படி பறக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அப்படி பயன்படுத்துவார். வனாந்தரம் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. அதனால தான் சில நேரங்களில் வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதிக்கார். சில நேரங்களில் நமக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் அடுத்த லெவலுக்கு தேவன் உங்களை என்ன செய்வார்? கொண்டு போவார். அதோனிராம் ஜட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு பெரிய கனவுகளோடு இந்தியாவில் ஒரு மிஷனரியா வரணும்னு சொல்லி புறப்பட்டு வந்தார். இந்தியாவுடைய கடற்கரைக்கு வந்தா இந்தியா அரசாங்கம் அவரை என்ன செய்யல? அனுமதிக்கவே இல்லை. கரையில் இறங்க விட மாட்டேன்ட்டாங்க. கப்பலை திருப்பி பர்மா தேசத்துக்கு போனார். அங்கே போய் இறங்கி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். 6 வருஷம் ஒரு ஆத்மா கூட கிடைக்கல. வனாந்தர வாழ்க்கை. பர்மா தேசம் பயங்கரமான தேசம். ஒரு பிள்ளை மரிச்சு போய் பிறந்தது, அடுத்த பிள்ளை பிறந்து மரிச்சு போச்சு. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஊழியம் செஞ்ச ஒரே காரணத்துக்காக 20 மாதம் ஜெயிலில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? அந்த அரசாங்கம் அடைச்சிட்டு. எவ்வளவோ கனவுகளோடு வந்தார், ஒன்றுமே நடக்கல நினைச்சேன். ஆனால் 6 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டாங்க. இதுக்குள்ள பல சபைகள் என்ன செய்யப்பட்டது? அங்கே ஒன்றுனா வளர ஆரம்பிச்சது. 20 மாதம் ஜெயில் வாழ்க்கை முடிஞ்சு வெளியே வந்தா 3வது மகளும் என்ன செஞ்சு போனா? மரித்து போயிட்டா. பிறகு கொஞ்ச நாள் ஆச்சு, மனைவி மரிச்சு போயிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பார்த்தாரு, என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொன்னா, கர்த்தர் சொன்னாரு, நீ ஊழியம் செஞ்சதெல்லாம் போகும், கொஞ்ச நாள் காட்டில் போய் என்ன செய்ய? உட்காரு, வனாந்திரத்தில் போய் உட்காருனாரு. வனாந்திரத்தில் அத்துவான காட்டில் போய் தன்னந்தனியனா உட்கார்ந்தாரு. அந்த காட்டை விட்டு மறுபடி ஊருக்குள்ளே வரும் பொழுது இந்த முழு வேத புத்தகத்தையும் பர்மிய மொழியிலே மொழிபெயர்த்து அவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் அவரை அனுமதித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாசத்துல நாங்கள் பர்மா தேசத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தோம். அன்னைக்கு அவரை ஊழிய செஞ்ச விளைவினாக இன்னைக்கு அந்த பேப்டிஸ்ட் சர்ச் மாத்திரம் 5000 சபைகள் பர்மா தேசத்திலே அவர் மூலமாக உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கும் பர்மிய மக்கள் பர்மிய மொழியில வேத புஸ்தகத்தை வாசிக்கிறாங்கன்னா அந்த ஒரு மனிதன் வனாந்தரத்துக்கு போனதுனால தான். அதனால் வனாந்தரம் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை என்ன செய்யும்? கொண்டு போகாமே. கலங்காதீங்க. எத்தனை பேர் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார் நினைக்கிறீங்க? ஆமே. அது கர்த்தரின் தோட்டம் போல என்ன செய்யும்? மாறும். ஆமேன். அது ஆண்டவர் உங்களை துதியும் கீத சத்தமும் உள்ள உங்களாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மாற்றுவார். ஆமேன். கர்த்தரே இது அனுமதிக்கிறார். ஆண்டவரே இது அனுமதிக்கிறார். வனாந்தரம் நம்மளை உடைச்சு போட அல்ல, நம்மளை அழிக்க அல்ல, நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவதற்காக தேவனே இது அனுமதிக்கிறார். விசுவாசிக்கிறவங்களாம் தயவுசெய்து ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வனாந்தரம் ஆவியானவரால் அனுமதிக்கப்படுகிறது. சகோதரி, நீங்கள்
கடந்து செல்கிற இந்த பெரிய வனாந்தரத்தை உன் தேவனாகிய கர்த்தர் அறிவார், அவருக்கு தெரியாம அல்ல. என் அன்பு சகோதரனே, நீங்கள் கடந்து செல்கிற இந்த பெரிய வனாந்தர வழியாக செல்லுகிறதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் அறிகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அறிகிறார். ஆமேன். அவருக்கு தெரியாம இந்த வனாந்தரம் உங்க வாழ்க்கையில வரவே இல்லை, அவர் அறியாம இந்த வனாந்தரம் வரவே இல்லை. அவருடைய அனுமதியின் பேர்ல வந்திருக்கிறது. ஒன்று, உங்களுடைய செவிகளை தேவன் திறக்க விரும்புகிறாரு, உங்களுடைய கண்களை தேவன் திறக்க விரும்புகிறாரு. தீர்க்க தரிசன கண்களாக, தீர்க்க தரிசன செவிகளாக உங்களை மாற்றுவதற்காக கர்த்தரே இதை அனுமதித்திருக்கிறாரு. ஆமே, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வனாந்திரத்துல தான் அதிசயம் விளங்கும். எகிப்தின் வனாந்திரத்தில் அதிசயங்களை கண்டார்கள். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது. அதற்காகவே கர்த்தர் இந்த வனாந்திரத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு. உன் தேவன் அதிசயமானவர் என்று நீ மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவே, எனக்கு இப்படி செய்தாரு உனக்கும் செய்வார் என்று சொல்வதற்காக இந்த வனாந்திர வழியை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அது மாத்திரமல்ல, உங்க கையினால பலத்த அற்புதம் செய்வதற்காக. நீங்க கையை நீட்டுனா பிசாசுகள் அலறி ஓடும், நீங்க கையை நீட்டுனா சப்பானிகள் நடப்பார்கள், நீங்க கையை நீட்டுனா குருடர்கள் பார்வை அடைவார்கள். உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்காக, உங்க ஊழியத்தின் வேகத்தை கூட்டுவதற்காக. ஆமே, காலாட்களோடு ஓடினது போதும், இனிமேல ரதங்களோடு ஓடுவதற்காக. ஆமேன், இனிமேல பறப்பதற்காக ஆவியானவர் உங்களை தூக்கி கொண்டு ஆமேன் பல தேசங்களுக்கு கொண்டு போகலாம். நீங்க ஒரு அறையில முழங்கால் படிட்டு இருப்பீங்க, திடீரென்று அமெரிக்காவில் கொண்டு போய் கர்த்தர் உங்களை நிறுத்தலாம், உங்க ஜெப வேளையில கொண்டு போய் நிறுத்தலாம். ஆமே, பிசாசுடைய கிரிகள் நிறைந்த இடத்துல, மந்திரங்கள் பில்லிசுனிய பண்ணுகிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் உங்களை நிறுத்தலாம். அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த பாடுகள் வழியாக அவரே உங்களை நடத்துகிறார். ஆனா அந்த பாடுகள்ல தயவு செய்து முறுமுறுத்துறாதீங்க. இந்த பாடுகள்ல ஏன்னு கேட்றாதீங்க, ஏன் ஆண்டவரேன்னு கேட்றாதீங்க. இந்த பாடுகளுக்காக கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த வனாந்தர பாதைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி கர்த்தரை துதிக்க போறீங்க? எத்தனை பேர் அப்படி வாயை திறந்து இந்த வனாந்தரத்திற்காக நல்ல முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க போறீங்க? முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்க போறீங்க. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் அக்கினி மயமாய் நம் நடுவிலே இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பமாய் நம் நடுவிலே இருக்கிறார், மேக ஸ்தம்பமாய் நம் நடுவிலே இருக்கிறார். எந்த அளவிற்கு வாயை திறந்து இப்பொழுது நீங்கள் துதிக்கிறீங்களோ, எந்த அளவிற்கு வாய்களை விரிவா திறந்து ஆண்டவரை நீங்கள் இப்பொழுது ஆமென் ஆர்ப்பரிக்கிறீங்களோ, அந்த அக்கினி உங்களை நிரப்புகிறது நீங்க பாப்பீங்க, அந்த அக்கினி உங்களை மூடுகிறது நீங்க பாப்பீங்க. இன்றைக்கு ஒரு புதிய அக்கினி, இன்றைக்கு ஒரு புதிய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. ஆமென், உங்களை நிரப்ப போகிறது. வனாந்தரத்தில் மோசேயை அக்கினினாலே நிரப்பின தேவன், அக்கினியில எழுந்தலுடைய தயை அவனை சந்தித்தது போல ஆமென் உங்களை இந்த அக்கினி இன்னைக்கு சந்திக்க போகிறது, உங்களை இந்த அக்கினி இன்னைக்கு சந்திக்க போகிறது. நல்ல வாய்களை விரிவா திறங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற நேரம். ஆமென். யாக்கோபின் கண்களை திறந்தவர், ஆகாரின் கண்களை திறந்தவர் இப்பொழுது உங்களுடைய கண்களை திறக்க போகிறார், உங்களுடைய செவிகளை கத்த திறக்க போகிறார். அக்கினியை நீங்க பார்க்க போறீங்க, தேவ தூதர்களை நீங்க பார்க்க போறீங்க, தேவாதி தேவனை நீங்கள் தரிசிக்க போறீங்க. ஆமென். தாகம் உள்ளவன் மேல இப்பொழுது தண்ணீர் ஊற்றப்பட போகிறது. வறண்ட நிலங்கள்ல தான் ஆறுகள் புறப்பட போகிறது. உங்க உள்ள வறண்ட நிலங்கிறத நீங்க இப்ப ஒத்துக்கொள்ளுங்க. அதிலிருந்து பல வகையான ஆறுகள், ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 ஆறுகள் புறப்பட்டு போனது போல இப்பொழுது ஆறுகள் புறப்பட போகிறது. வாலிபனே, வாலிப சகோதரி, கர்த்தருடைய அக்கினி உன்னை தொட போகிறது, கர்த்தருடைய நதி உன்னை சந்திக்க போகிறது. ஆகாரின் கண்களுக்கு முன்பதாக ஒரு நீரூற்று புறப்பட்டது, ஒரு நீரூற்று புறப்பட்டது. இப்ப உனக்கு முன்பதாக ஆவியானுடைய நீரூற்று புறப்பட போகிறது, ஆவியானவராகிய நீரூற்று புறப்பட போகிறது. அந்த நீரூற்றை அள்ளி குடிப்பதும் குடிக்காமல் இருப்பதும் அது உன்னுடைய காரியமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆயத்தம், எத்தனை பேர் இந்த இடத்துல ஆயத்தமாய் இருக்கிறீங்க? உங்க கையை நீட்டியது அள்ளுவதும் வாயை திறந்ததை குடிப்பதும் உங்க கையில தான் இருக்கிறது. நீரூற்றை காண்பிக்க வேண்டியது கர்த்தருடைய காரியம், நீரூற்றை பிளக்க வேண்டியது கர்த்தருடைய காரியம். அந்த தண்ணீரை அள்ளி குடிக்க வேண்டியது உங்களுடைய வேலையாய் இருக்கிறது, அதை பருக வேண்டியது உங்களுடைய
உங்களுடைய வேலையாய் இருக்கிறது. உங்க கண்ணுக்கு முன்னாலேயே நீங்க அள்ளி குடிக்கிற தூரத்திலே அந்த ஊற்று தண்ணீர், அந்த நீரூற்று இப்பொழுது பொங்கி கொண்டு இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக அது பொங்கி வழிந்து கொண்டு இருக்கிறது. அல்ல வாய்களை விரிவா தர்றங்க, அல்ல வாய்களை விரிவா தர்றங்க, அல்ல கைகளை தட்டி வாய்களை விரிவா திறந்து, ஆண்டவரே 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 என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டது போல என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மோசேயின் கண்கள் திறக்கப்பட்டது போல என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே அடுத்த லெவலுக்குள்ள நான் போகணும். ஆண்டவரே கால் ஆட்களோடு ஓடினதெல்லாம் போதும். ஆண்டவரே பறக்கணும். ஆண்டவரே என் ஊழிய வேகம் கூடணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துகிறது கூடணும். ஆண்டவரே அல்ல வாயை விரிவா தர்றங்க, அல்ல வாயை விரிவா தர்றங்க. கர்த்தர் உங்களுடைய வேகத்தை கூட்டுகிறார். நீங்க எந்த அளவிற்கு வேகமாய் கைகளை தட்டி வாய்களை விரிவா திறந்து ஆண்டவரை நோக்கி கதறுகிறீர்களோ, கர்த்தருடைய அக்கினி இன்னைக்கு உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. பெற்றுக்கொள் உன் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் உன் அபிஷேகத்தை. வருகிறது உன்னுடைய வல்லமை. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461231032. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.